கர்த்தர் என் பலனானா, அவரை என் கீதமானா. கர்த்தர் என் பலனானா, அவரை என் கீதமானா. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். களி கூர்ந்து மகிழுவே, காரியம் வாய்க்கச் செய்வார். களி கூர்ந்து மகிழுவே, என் காரியம் வாய்க்கச் செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தர் என் பலனானா, அவரை என் கீதமானா. இவோலோ ராவமா மக்கரவலவரம், அவரை என் கீதமானா. இக்கள் போல் பாடுகள் என்னை சூழ்ந்து வந்தாலும், லாலாலே நெருப்பிலிட்ட முட்கள் போல் சம்பளாய் போகின்றன. நெருப்பிலிட்ட மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தர் என் பலனானா, அவரை என் கீதமானா. கர்த்தர் என் பலனானா, கர்த்தரின் வழக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது. கர்த்தரின் வழக்கரம்
மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கிறார், வெற்றி தருகின்றார். பராக்கிரமம் செய்கிறார், வெற்றி தருகின்றார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி. நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில் ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா, அவரை என் கீதமானா. கர்த்தரின் பலனானா, அவரை என் கீதமானா. வீழும்படி தள்ளினார்கள், வீழ்த்த முயன்றார்கள். வீழும்படி வீழ்த்த கர்த்தரோ தாங்கினார், கரம் நீட்டி உயர்த்தினார். கர்த்தரோ தாங்கினார், கரம் நீட்டி உயர்த்தினார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி. நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில் ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே, கர்த்தரின் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மனிதன் நமக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல் நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில் மகிழ்ச்சி குரல் மகிழ்ச்சி குரல் வெற்றி தொனி. நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில் ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. எல்லாரும் பாடுமே ஹல்லேலூயா ஆமென். தோல்வி இல்லை, Glory. ஹல்லேலூயா வெற்றி உண்டு. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாய் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என்னைன்னு சொல்லலை, எங்களை அப்படிங்கிறார். அப்போ வெற்றி என்பது நமக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, முடித்து வைக்கப்பட்ட ஒன்று. இப்போ நீங்கள் நானும் அந்த வெற்றியை அடையும்படி நாம் ஓடணும், அவ்வளோதான். ஆமே, நமக்கு வெற்றியை நமக்கு தோற்றுவோமோ அப்படி நினச்சிங்கன்னா கதை முடிச்சு. ஆமே, கர்த்தர் நமக்குள்ளே இருக்க தாவி சொல்கிறான் பாருங்களேன், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட, யாக்கோபின் தேவன் என உயர்ந்த, அவரால் ஒரு சேனைக்குள், அவரால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னால் அல்ல, என்னோடு கூட ஒருத்தர் இருக்கிறார்.
நாம் அதை விட இன்னும் ஒரு மடங்கு மேலே போய் நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே தாவீதின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள அவருடைய ஆவியானவர், அவருடைய ஜீவன், அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய தெய்வம் இருக்கிறார் அப்படிங்கிற இந்த விசுவாசம், இந்த அறிவு நமக்குள்ளே இருக்கும். அப்படின்னா அந்த தெய்வம் எதற்காக நமக்குள்ளே இருக்கிறார்? எதை சொல்லுது? மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். புரியலை? இல்லை, புரியவே புரியாது. உங்களுக்கெல்லாம் நல்லா வெள்ளை போட்டு, வெள்ளை சட்டையை போட்டு கர்த்தர்டானா பயப்படுவான். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத அறியவதற்கா, உணர்த்துவதற்காகத்தான் மகிமையின் கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அறியத்தான் வாழ்க்கையில் பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன், படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாமுக்கு கொண்டு பயப்பட மாட்டான். படிக்காதவன் தேங்காய் உடைக்கணும், படிக்காதவன் தான் ஆகணும். படிக்கிறவங்களை எக்ஸாம் போட்டுருக்கான், எக்ஸாமில் போகிற பேப்பரை கொண்டு சந்தோஷம் போவான். ஆனால் படிக்காதவன் செய்வான், அப்போ தான் புக்கை வச்சுக்கிட்டு விட்டுருப்பான். அப்படி நாங்களாம் அந்த நாட்களில் படிக்க மாட்டோம். ஆனால் போகிற வழியில் கோயில் இருக்க பற்றியில் சூடத்தை ஏற்றி வச்சுட்டு போகிறது. அதனால் இங்கே வந்து நிற்கிறேன். இப்படி நம்ம கூட ஒரு கடைசி பெஞ்சில் ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல. எங்களுக்கு வேலை என்ன பண்ண, படிக்கிறோம், அம்பாவில் சைக்கிள் அம்பாவில் போயிட்டே இருப்பான். நாங்களும் என்ன பண்ண, போகிற வழியில் நடந்து போயில, சைக்கிளில் போயில, எங்கெங்கே அங்கெங்கே வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு 4 தாண்டி தான் போவோம் ஸ்கூலுக்கு. அப்போ எல்லாத்தையும் ஒரு தேங்காய்க்கு மொத்தமாக 10 காசாக போட்டு தேங்காய் வாங்கி உடச்சிட்டு பற்ற வச்சுட்டு போவோம். எதுக்கு அப்படின்னு பாஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு பண்ண மாதிரி இல்லை, என்ன ரைட்டு போட்டு. இப்போ அந்த மாதிரி படித்த என்ன செய்ய வேண்டாம், பயப்பட மாட்டான். அப்போ கடவுளை குறித்தான அந்த புரிந்து கொள்ள அறிவு இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. நீங்கள் சொல்லுங்க, என் தேவனால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். நல்லா நிமிந்து, குடலை தெளி மாதிரி உட்காரக்கூடாது, நல்லா நிமிந்து உட்காருங்க. சொல்லுங்கள், தேவனால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லுங்க, தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். உன்னதரேவும் பாதுகாப்பில், எல்லாம் பாடுங்க பாப்பா. உன்னதரேவும் பாதுகாப்பில், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான், புகலிடமே அடைக்கலமே, புகலிடமே அடைக்கலமே. உன்னதரேவும் பாதுகாப்பில், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான், பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. வேடனின் காக்கும் மரநீரே, என் கேடகமானீரே, காக்கும். எல்லாம் பாடுங்க பாப்பா. நல்லா தாமசே கோட்டை கிழவி எழுது கோடு. புகலிடமே அடைக்கலமே, கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே. ஆமே லாலா லாலா, சர்வ வல்லவரேவும் நிழலில், சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீ, உம் சமூகம்தான் நிரந்தர நீரோடை, சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீ, உம் சமூகம்தான் நிரந்தர நீரோடை, நிமிரச் செய்தீரே, நிரந்தரமானீரே, தாளை நல்லா சொல்லுங்க.
நல்லா தத்துவா. தாளை நிமிரச் செய்தீரே, சாக்கபலா நிமிரச் செய்தீரே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் கதல மரபா. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே. இரவில் வரும் திகிலுக்கு நான் பயப்படே, பகலில் வரும் சோதனைகளை மேற்கொள்வே. பகலில் வரும் சோதனைகளை மேற்கொள்வே. ஆயிரம் எனக்கு எதிராய், ஓஹோ, வந்தாலும் பயம் இல்லையே. சொல்லுங்களாரே, வந்தாலும் பயம் இல்லையே. ஆயிரம் எனக்கு புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சிவதல மனதுரபரபராரிகளவர படைத்தவரை உறைவிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. படைத்தவரை உறைவிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. தீங்கு ஒரு நோயும் அணுகாது. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. தீங்கு புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் எல்லாம் கைதடி பாடுவே. சர்வ வல்லவரேவும் நிழலில் வழியெல்லாம் காக்கும் தூர் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்திடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதன், பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். சொல்லுங்க, மிதிப்பேன் சிங்கத்தையே. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. சொல்லுங்க, ஒரு நோயும் அணுகாது. எல்லாம் சொல்லுங்க பாப்பா. சொன்னீங்கன்னா படிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ஆமே, ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் வாசல் கால் நிக்காது. எல்லாம் சொல்லுங்க, ஒரு நோயும் அணுகாது. ஆயிரம் எனக்கு எதிராய் வந்தாலும் பயமில்லையே. நிமிரச் செய்தீரே, நிரந்தரமானீரே. தாளை தாளை நிமிரச் செய்தீரே, நிமிரச் செய்தீரே. தாளை நிமிரச் செய்தீரே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. லாலலலலா.
புகலிடமே அடைக்கலமே. பாடுங்க எல்லாம். புகலிடமே அடைக்கலமே உன்னதரே உம் பாதுகாப்பின். ஆமே ஆமே உன்னதரே உம் பாதுகாப்பின் வல்லவரே உம் நிழலை. ஆமே நாவே உன்னதரே உம் பாதுகாப்பின் நிழலில் தான் தங்கியுள்ளே. நல்ல கரங்களை தட்டி praise the Lord. Hallelujah, hallelujah. ஆமென். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. தேசத்தில் மழை இல்லை. இப்போ எலியா சொல்கிறாரு, போப்பா மழை வரும் அப்படின்ட்டார். இப்போ போய் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1 ராஜாக்கள் 18:43 போடுங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள் 41 போடுங்க. 41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழை இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இப்போ சொல்றாரு, நீ போ, பெருமழை இரைச்சல் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பெருமழை இரைச்சல் கேட்கப்படுகிறது அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவன் போய் ஜெபம் பண்ணுறான், வேலையாட்டு சொல்கிறான், நீ போய் பாடுறான் அப்படிங்கிறான். ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிக்கணும். விசுவாசம் என்ன அப்படின்னு பாருங்க. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் இவன் விசுவாசத்தை சொல்கிறான், ஏய் ஒரு சவுண்டு கேட்குது என் காதுலங்கிறான். இப்போ உங்களை குறித்த அறிவு மண்டையில் மேலே வரணும். டே பேமனியா நிவாரம் இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யார் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படிங்கிற உங்களை குறித்த அறிவு புரிந்து கொள்ளுதல் வெளிப்பாடு வரணும். இல்லை அப்படின்னா காலம் போகிற எங்கே போகிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன். எங்கே போகிறீங்க? எங்கள் மாமனாருக்கு முடியல. எங்கே போகிறீங்க? எங்கள் அத்தானுக்கு வயிற்றில் குத்து அப்படின்றான். நல்லா கவனிக்கணும். அப்போ நமக்கு கடவுள் எப்படிப்பட்ட காரியம் வச்சுருக்காருங்க? முதல்ல உங்களை குறித்து, அதான் எபேசியர் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு வைத்திருக்க நன்மை இன்னதென்று அறியும்படி அப்படிங்கிறார். அப்போ உங்களை குறித்த, என்னை குறித்த அந்த அந்த வெளிப்பாடு அறிவு வரணும். இப்போ சொல்கிறான் பாருங்க, ஒன்றுமே இல்லை. ஆக அப்படி சொல்கிறான், ஏய் எப்படி சொல்கிறா பாருங்க. 41 எங்கே போட்டி? அதுக்குள்ள 41 வாயா. ஏய் மன்னாரு, 41 என்ன பண்ணுறானுங்க இங்கே உள்ள விட? பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழை இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இப்போ அவன் ஆவியில் உன்னை பார்த்து அதை விசுவாசி சொல்கிறான். ஆவியில் பார்த்து அவன் அமைதியாக இருக்கலை. ஏய் பெருமழை இரைச்சல் கேட்குதுன்ட்டான். இப்போ அவன் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை போட 42 போடுங்க. ஆகா போஜனபானம் யாரையா கம்ப்யூட்டரில் இருக்கிறது? ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, அடுத்த வசனம், தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரத்து முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இன்னும் 7 தரம் போய் பார் அப்படிங்கிறான். இப்போ என்ன செய்யறான்? அவன் போய் முழங்கால் படிக்கிட்டு குனிந்து அப்படி ஜெபம் பண்ணுறான். எது குனிகிறான் அப்படின்னா ஜெபம் பண்ணுறான். இப்போ அவனுக்கு சவுண்டு கேட்குது, அதை ஆவியில் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ தான் இதான் ஜெபம்.
நம்ம எதையுமே பார்க்காம பெப்ப ஜெபம் பண்ணிட்டு கூடாது. முதல்ல நம்மளை குறித்த வெளிப்பாடு வரும் பொழுது, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னை இவ்வளோ மேன்மை வச்சுருக்கிறீங்களே, இவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்களே, இவ்வளோ பெரிய நன்மை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, இப்படி நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். இப்போ பெருமலை இறைச்சல் கேட்குதுங்கிறான். இப்போ போய் குடிஞ்சு ஜெபம் பண்ணுறான். சொல்லிட்டு வேலைக்காரன் சொல்கிறான், போய் பாடுறாங்கிறான். அவன் வந்து போய் சொல்கிறான், ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறான். இன்னும் 7 தரம் போய் பாரு அப்படிங்கிறான். அப்படின்னா அங்கேயே நிற்கலை, போயிட்டு வர்றான் மாப்பிள்ள. போயிட்டு வர்றான், ஒன்றுமே இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது 44, 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. இங்கே சமுத்திரத்திலிருந்து உள்ளங்கை அளவு சைஸில் ஒரு மேகம் எழும்பி வருது அப்படிங்கிறான். அப்போ முதல்ல ஒன்றுமே இல்லை, ஒரு புரிந்து கொள்ள ஆவியில் ஒரு வெளிப்பாடு. இப்போ 2வது அவனுடைய விசுவாசம் அப்படியே ஜெபமாக மாறுது. அதனுடைய விளைவு கையளவு மேகம். இப்போ அடுத்தவ சொல்கிறான், அப்பொழுது அவன் நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உமை தடை செய்யாதபடி இரத்தை பூட்டி போய்விடு என்று சொல் என்றான் அப்படிங்கிறான். இப்போ அவனுக்கு நிச்சயம் வந்துருச்சு, மழை என்ன செய்யுது, பெய்ய போகிறது. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு கையளவு மேகம் தெரியுதோ தெரியலையோ, முதல்ல என்ன வேணும், உங்களை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல், கடவுளை குறித்தான ஒரு வெளிப்பாடு, அது முதல்ல உள்ள வரும். அப்புறம் என்ன செய்யும், அப்படியே நகண்டு போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு கையளவு மேகம் தெரியும். அப்போ தான் அவங்க பல்லு ஏன்னு இப்படி சொல்ல, அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கையளவு மேகம் தெரியுதுன்னு அர்த்தம். சிரிக்கலை அப்படின்னா இன்னும் நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வரலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த அந்த கையளவு மேகம் வந்தவொன்னு சொல்கிறான், இனி என்ன ஆயிடுச்சு, இனி மழை தடை செய்யாத ஓடிடு அப்படிங்கிறான். மழை இறங்கி பெய்யுது, பஞ்சம் நீங்குது, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதாங்க விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறது இல்லை, ஆவியில் காணாது விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அப்படின்னா விசுவாசம் என்ன, அப்படி எப்படி இந்த கண்ணால் பார்க்குறோம் அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கறது தான் விசுவாசம். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடணும். அப்படி உங்களை குறித்த போல பார்க்கணும், உங்களை குறித்த ஒரு புரிந்து கொள்ளல் வரணும். நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கேன், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நாங்கள் நல்லா இருப்போம் அப்படிங்கிற இந்த வெளிப்பாட்டு அறிவு நம்மளை குறித்த காரியங்களை அது வர 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 அது கையளவு மேகமாக மாறி அது பின்பகுதியிலே பெருமழையாய் உங்கள் வாழ்க்கையில் பெய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எவன் தடை செஞ்சாலும் உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆமே. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க 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 நீங்கள் உயர போய்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. ஆமே. நல்லா கரங்களை டேமேஜ் சொல்லுங்க பார்ப்போம், நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறவே கூடாது. நான் சொல்கிறேன், உங்கள் வாயை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு ஒரு வாரம் விடாமணி வசனத்தை பேசுங்க. ஆட்டோமேட்டிக் உங்களுக்குள்ள ஒரு லைட் அடிக்க ஆரம்பிச்சிடும். லைட் அடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 7 நாள் ஒரு 7 வாரம் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். பைபிள் படிக்கும் பொழுது சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா பேருக்கும் அம்புலி மாமா காசு தான் சிரிப்பு வரும். என்ன, 4 பொம்பளை திட்டினா தான் ஆம்பளை சிரிப்பா, ஆம்பளை திட்டினா பொம்பளை சிரிப்பா. இதான் ஆவிக்குரிய நோய் இது. இவங்களை திட்டினா அவங்க சொல்ல உனக்கு நல்லா கொடுத்தாரா பாஸ்ட்டு அப்படி அங்கே போய் மொத்தத்தில் எல்லாமே பீஸ் ஆகிட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன, இந்த உறவை சொல்லுவார், இன்னைக்கு பாஸ்ட்டு சகோதரியில் போடும் போட்டார் அப்படின்னா. அப்புறம் 4 வாரம் கழிச்சு இங்கிட்டு போட்ட உடனே இவங்க சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தர் குத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ அம்புலி மாமா கணத்தை தீர்க்கக்கூடாது. பைபிள் வாசிக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். எனக்குள்ள பைபிள் வாசிக்கல சந்தோஷம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்து என்ன வேலை சந்தோஷத்துக்கான வழியை பார்த்துருவோம். ஆண்டவரே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு அப்படின்னா அப்புறம் பைபிள் ஓப்பன் பண்ண வச்சுங்க, அது வேறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ பைபிள் வாசிக்கும் பொழுதே ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு வெளிச்சம், ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மழை உங்கள் வாழ்க்கையில் பெய்ய ஆரம்பிக்கும். சொல்லுங்கள், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போம், எழும்பி நின்று ஆண்டவரை பாடுவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, தலைமுறை தலைமுறையாய் பாதை எங்கும் உடனிருந்து குறைவின்றி
காப்பவரே, என் பாதை எல்லாம் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே. எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே ஏசே அனுதினம் சொல்வே நன்றி. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே ஏசே அனுதினம் சொல்வே நன்றி. மறுபடி ஏசே ஏசே அனுதினம் சொல்வே நன்றி. மேவி பொசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டே நான். ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தே. உட்கார அழைத்து வந்தே. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே ஏசே அனுதினம் சொல்வே நன்றி. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே அனுதினம் சொல்வே நன்றி. ஏசே ஏசே அனுதினம் சொல்வே நன்றி. விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். ஒருபோதும் தலைகுனியா நாட்களை எனக்கு தந்தே. ஒருபோதும் நான் தலைகுனியா நாட்களை எனக்கு தந்தீர். எல்லாம் சொல்லுங்க. ஒருபோதும் தலைகுனியா நாட்களை எனக்கு தந்தீர். ஏய் ஒருபோதும் தலைகுனியா நாட்களை எனக்கு தந்தே. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே ஏசே அனுதினம் சொல்வே நன்றி. உதவிகள் செய்தி நன்றி. ஏசே அனுதினம் சொல்வே நன்றி. ஏசே ஏசே அனுதினம் சொல்வே நன்றி. பட்சித்த வருஷத்தின் பாலனை மறுபடி எனக்கு தந்தே. பட்சித்த வருஷத்தின் பாலனை மறுபடி எனக்கு தந்தே. முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தே. முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தீர். சொல்லுங்க எல்லாரும். முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தே. முன்மாறியோ பின்மாறியும் சரியான நாளில் தந்தே. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே அனுதினம் சொல்வே. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே அனுதினம் சொல்வே நன்றி. ஏசே ஏசே அனுதினம் சொல்வே நன்றி. விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னையா எழுப்பி விட்டீன்னு பாடுறீங்க? எழுப்பவே இல்லையா சாமி, விழுந்து கிடக்குன்னு சொல்லக்கூடாது. விழுந்ததுங்கிற உண்மை, எழுப்பி விட்டாங்கிற சத்தியம். ஆமென். ஹல்லேலூயா.
நீ கொஞ்சம் பார்வையை தான் கொஞ்சம் மாற்றி பார்க்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் லேசாக உங்களை டியூன் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. ஏங்க கோயம்புத்தூரில் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உட்காந்து ஒருத்தன் ஒட்டுமொத்த நாட்டுடைய கவனம் திருப்பிட்டான் பார்த்தீங்களா? நம்மளுக்கு ரோசம் மானம்லாம் கொஞ்சம் பெந்தகோசக்காரனுக்கு கொஞ்சம் கிடையாது நினைக்கிறேன், எனக்கு இருக்கு. நான் காலைல உட்காந்து யோசிச்சே இருந்தேன். இந்த ஆட்கள்லாம் அந்த தங்கத்தை பற்றி என்னம்மா மோதிரம் நகை அப்படின்னா, அதனால தான் அவன் கோதுரத்தை தங்கத்தில் வச்சுருக்கான். நம்மளால் தங்கத்தில் பேப்பரை வாங்கிட்டு தான் அடிக்கிறான். தங்கத்தில் பேப்பர் வாங்கி தேரில் ஒட்டிட்டு பிப்பின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் இங்கே போயிருக்கேன், திருப்பதி போயிருக்கல, நான் போயிருக்கேன். கோபுரம் முழுவதும் தங்கம். எங்கேருந்து எடுத்தான், யார் எஜமானன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எதுக்காக? கடவுள் எல்லாவற்றையும் நமக்காக உண்டாக்கினார். நாம் எடுத்து இந்த உலகத்தில் வீடு வாசலில் கட்டி இந்த உலகத்தை இந்த நிலையில் மாற்றி அமைக்கணுங்கிறதுக்கா. இப்போ நாம் ஒழுங்காக எந்திரிக்காதனால தான் அவன் தூக்கி எங்கேயோ வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவன் நல்லா கவனிங்க, கடவுள் நம்மளை வீழ்ச்சிக்கு தோல்விக்கு அழைக்கலை, வெற்றிக்கு அழைத்திருக்கிறான். ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் இழந்திருக்கலாம், ஆனால் அவங்க தைரியத்தை மட்டும் விட்டுற, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இல்லை, நான் எழும்புவேன், கர்த்தர் என்னை தூக்கி விடுவார், நான் மறுபடியும் கூடாரம் எழும்பி நிற்கும், மறுபடியும் நான் பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். நம்ம சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லை, அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறான். நேற்று போய் பார்த்தேன் அவங்கள. ஒரு காலில் சுகர்னால கொஞ்சம் இதாகிடுச்சு. அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, அவ்வளோ பிளவினத்தில் உட்காந்துருக்குறாங்க, ஒரு பெரிய வேதனை, திறனிக்க முடியாது. ஆனால் சொல்கிறாங்க, நான் தைரியமாக இருக்கிறேன் பாஸ்டர், ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படிங்கிறான். என்னையா நான் நினச்சேன், இவன் விடக்கவடக்கான்றிருக்கு இல்லை, ஹாஸ்பிட்டல் விழுந்து நல்லா சாப்பிட்டு கும்பக்குன்னு ஆயிரேன்னு. என்ன ஒன்று, நம்ம ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கிறார். ஆமே. அதனால் அந்த கொஞ்சம் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் விழுந்துட்டோமே, இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது, எழும்பிடணும். எழும்பி கடவுள் வைத்திருக்க மகிமையான வாழ்வை நீங்கள் சொந்தமாக்கணும். அல்லேலூயா. அதுக்கு என்னையா பண்ணணும்? ஒன்றுமே செய்ய வேண்டாம் சாமி, இந்த வார்த்தையை நம்பினா போதும்யா. நம்ப முடியலையா? வாயை திறந்து பேசுங்க. பேசும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். பேச 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 உங்கள் வாழ்க்கையில் முதல்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, தைரியம், உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய துணிச்சல். என்னையால இந்த உலகத்தில் வாழ முடியும், ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசம் வரும் பொழுது அதான் கையளவு மேகம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது பாட்டில் பெருமழையாய் வரும் பாருங்க. ஆமே. சேலம் ஆர்ஆர் பிரியாணி சொல்றாரு, என் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்கு எனக்கே தெரியாதுங்கிறாரு. குர்கா பிரியாணி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஏதோ அந்த யூடியூப் வச்சு பொழப்ப ஏதோ ஓடுது, ரைட், நல்லா இருக்கட்டும், நம்ம ஆள் நல்லா இருக்கட்டும். ஆனால் அவர் சொல்கிறாரு, 15 லட்சம் வச்சு தான் எனக்கே தெரியல, அப்புறமா தெரியுது 15 லட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஐயா, 10 ரூபாய் வச்சுட்டு தேடுற இடத்துல நம்ம நிற்கிறான். ஆனால் அவர் தர 15 லட்சம் வச்சேன், எனக்கே மறந்து போச்சு அப்படிங்கிறார். நான் மொதல் அந்த லட்சத்தை பார்த்துட்டு போய் நானே மனைவி வீட்டில் படுத்து கிடந்தோம். சர்ச்சுக்கு அப்போ தான் போய் பார்க்குறேன். வாங்கி அப்படியே கார்லேருந்து இறங்கி வாங்கி நம்ம பிள்ளைலாம் வந்தாங்க, வாங்கி வீட்டில் வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நம்ம பழைய சர்ச்சுக்கு நிறைய ஏத்தாப்புல வீட்டுக்கு போய் படுத்த தூக்கம் வரல. என்ன சரி, கீழ் வீட்டில் மேல் வீட்லேயும் ஆள் கிடையாது, இப்போ வீட்டில் தனியாக இருக்குது, என்ன சொல்ல முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் நைட்டு 11 மணிக்கு எழுந்திரிச்சு நானும் 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு நேரம் சத்தம் விடாமல் வந்து வீட்டை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே படுத்துட்டேன். இதான் நம்ம நிலைமை. ஆனால் இனி வீட்டு படுக்க மாட்டேன், இனி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உலக மனுஷன் இப்படி சொல்கிறான்னா நம்ம கொஞ்சம் வரணும். ஏன்னா எல்லாவற்றும் சொந்தக்காரன் நாம, உரிமையாளர்கள். நம்முடைய பிதா நமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் தோற்று போகிறவர்கள, நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். எனக்கு வியாபாரம் சரியில்லை, மீன்பிடி சரியில்லை சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது. இனி வர்ற நாட்களை கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வரும். ஆமே. சாத்தியமா? சாத்தியமியா? ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்லா கையை தட்டி ஆமே. 1 2 நல்லா தட்டி. சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி.
ஏலிசே அனுதினம் சொல்வே நன்றி. கவலை எல்லாரும். உதவிகள் செய்தி நன்றி. ஏலிசே ஏலிசே அனுதினம் சொல்வே நன்றி. விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். விழுந்த என் கூடாரத்தை ஒருபோதும் தலைகுனியா நாட்களை எனக்கு தம்பி. ஒருபோதும் தலைகுனி ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பார்கள். எங்கள் சபையார் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் தலைகுனியா ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீர். முன்மாறியோ பின்மாறியோ சரியான நாளில் தந்தீர். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவோ சரியான நாளில் தந்தீருக்கு நன்றி. உதவிகள் செய்தி நன்றி. ஏலிசே ஆவே ஏலிசேருக்கு நன்றி. உதவிகள் செய்தி நன்றி. ஏலிசே ஏலிசே அனுதினம் சொல்வே நன்றி. பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya ஹalleluya. ரமதனம் சியாந்தரளர பலபரபரபரபர லோகோரளன மனந்துருளர பரபரபரபர உயந்தரளர பலபரபரபர. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். சொல்ல கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்னும் உள்ளது. அவர் இரக்கம் என்னும் உள்ளது. அவர் இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. சொல்லுங்க அவர் இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தவர் முடிக்கிறவர். எப்பவுமே பண்ணுங்க. விசுவாசம் என்ன செய்யும் முதல்ல அப்படின்னா, அது விசுவாசிக்கிறவர்கள் நேர்மையாளராக இருப்பார். விசுவாசிக்கிற ஒரு நாள் பெரும் பாராட்ட மாட்டான். கிரியை செய்கிறவன் தான் பெரும் பாராட்டுவான். நான் சம்பாரிச்சது நான் பெறப்பட்ட பிரயாசம் அப்படிமா. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை இல்லை, அது கடன். அவன் கிரியை செஞ்சனால அவனுக்கு ஒரு கடன். அதான் இந்த வெள்ளச்சொக்கா கலக்கா பார்க்குறீங்களா, அதெல்லாம் அதான். கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா இருந்தால் அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அது உலகத்தில் உங்களை பார்த்து ஊப்பியில் பார்த்தீங்கன்னா என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருப்பாங்க ட்ரெஸ்லாம் போட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அவங்க போகிற இடத்துலாம் கீழே விழுவாங்க, மேலே விழுவாங்க, இதெல்லாம் நடக்குது. இதை கிரியை. இப்படி தான் நம்ம ஆட்கள் இப்படி கொஞ்சம் அந்த கிரியை இருக்கிறதுனால பாருங்களேன், நான் தலைக்கு என்ன தைக்காமல் மண்டையில் நல்லா மொட்டை அடித்து முழுக்க வலிச்சு விட்டு ஒரு மாதிரியா கை காலெலாம் தெரியாமல் போட்டு வந்தேன்னா பக்தி பரவசத்தில் கொஞ்சம் கிரியையில் கொஞ்சம் கூலி வரும். ஆனால் நீங்களும் வாழ முடியாது, நானும் வாழ முடியாது. இதுதான் கிரியை செய்கிறங்க வருகிறது. கிருபை என்ன பண்ண, கடன் என்ன பண்ண அப்படின்னு. இன்றைக்கி கிறிஸ்துவம் அப்படி தான் நிற்குது. கிரியையில் கடன் வாங்கிட்டு உட்காந்துருக்கு. ஆனால் விசுவாசி கிருபையை நம்பி வாழ்கிறவனுக்கு அது கடன் அல்ல, அது கிருபையாய் தேவன் நமக்கு கொடுக்கிறது. விசுவாசிக்கிறவன் கிருபையினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். அப்போ நீங்களான விசுவாசிக்கிற இடத்துக்கு வரும் பொழுது மேன்மை பாராட்டு ஒன்றும் இல்லை. பவுல் சொல்கிறார்ல, எல்லாருக்கும் நான் பிரயாசப்பட்டேன், நான் இல்லைப்பா, எல்லாம் கிருபைன்ட்டார். அதான் விசுவாசம். ஒரு நாள் நீங்கள் பெரும் பாராட்ட முடியாது. விசுவாசிக்கிற நீங்கள் பெரும் பாராட்ட முடியாது.
ஏன்னா எந்த விதமான கிரியைகளும் முயற்சி இல்லாமல் நம்ம கடவுள் எல்லாவற்றையும் கிருபையாய் ஈவாய் இலவசமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. சொல்லுங்க. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உங்கள் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவனீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் சகலத்தையும் நீ உருவாக்கினி, வார்த்தையாலே நீ உருவாக்கினி. வார்த்தையாலே நீ என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவே. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எனக்காக யாவும் செய்து முடி. எல்லாவற்றையும் சொல்லுங்க. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவனீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் தீமைகள் எல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகள் நன்மைக்காக. தீமைகள் எல்லாம் நன்மையாகும், நடந்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மைய எனக்காக யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் செய்து முடிப்பே. உம் கை குறுகவில்லை, உம்மால் கூடாதது
கண்கள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை, கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடித்து என் தேவனீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவனீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. கையில் சொல்லுங்க. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை ஆரா என் நேசருக்கே. மகிமை மகிமை ஈசோ புள்ளால் கழுப்போம் இன்றே சுத்தமாவே. ஈசோ புள்ளால் கழுவும் இன்றே சுத்தமாவே. உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திரு வார்த்தையினார். உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். எல்லாம் சொல்லுங்க. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய வீடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய வீடும். எல்லா கையொட்டிக்க ஆனந்த தைலத்தால் ஜீசஸ். பிள்ளைகள் மேல வாலிப தம்பிகள் தொகைகள் மேல எல்லார் மேலும் அபிஷேக நதி பாயட். ஆனந்த தைலத்தால் வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். என்றைக்கு நீங்கள் வார்த்தையை பற்றிக் கொள்ளுகிறீர்களோ
உங்கள் வாழ்க்கை சுடர்களைப் போல பிரகாசிக்கிறார். தடை செய்வதற்கு எவராலும் முடியாது. தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ. தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடு ஆவியில் ஜெபிக்கின்றோம். ஆவியில் ஜெபிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை. அப்பா ஒரு எல்லாரும் நிரப்பிருங்கப்பா. உடைய ஆவியினால் ஒவ்வொருடைய உள்ளான மனசுல வல்லமையை பலப்படுது. மறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை வெளிப்படும் ஆவியினால் நிரப்பி எல்லாரையும் நன்றாய் போதித்து நடக்கும். சாரா என் நேசருக்கு மகிமை மகிமை மாட்சி. ஓ மகிமை மகிமை மாட்சிமை என் தேவன் எனக்கா ஏதாயும் செய்தேன். ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் எனக்கா யாவையும் செய்வார். ஒருபோதும் நம்மை சொல்லுங்களாரு. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். ஒருபோதும் என்னை மறந்திட மாட்டார். கிரைக்க முடியா சர்வஞானியே சொல்லுங்கள் எல்லாரும். கிரைக்க முடியா சர்வஞானியே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம், நாங்கள் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அதிசயங்களை செய்கிறவர். பொருளாதாரத்தில் ஒரு அதிசயம், சரத்தில் ஒரு அதிசயம். இயேசுவின் நாமத்தினால் எலும்புகள் நரம்புகள் தசைகள் எல்லாம் உயிர் துறந்த வல்லமை பாய்வதால் லத்துனோசியாக்கள் மனம் துரளர பலபர உயாக்குரமல் மனம் துரளர பலபர பர 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 லோகோதாலாசியாம் தரளர பலமன துரவி லோகோரி மாமா 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 ரிபல பர பல பர பர. எல்லா குடும்பங்களின் நன்மை உண்டாவதா சொல்லு. கர்த்தர் நன்மையானதை தருவார். நல்லா சத்தவத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார். என் குடும்பம் பலனை காணும். சொல்லுங்க. என் தேசத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்திலே கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். மழையை பெய்ய பண்ணுவார். மழையை பெய்ய பண்ணுவார். ரிபதலோ சிகந்தர பலதுரமா லேக்கர். எல்லா அவிசுவாசம் எண்ணங்கள் ஆமே இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதா. லீலகரம் எல்லா பயம் கலக்கம் வேதனைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில்.